ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, இந்தியாவில் மட்டும் கிடையாது மலேசியாவிலையும் ரொம்பவே ஃபேமஸான பெட்டிக்கடை ₹1 ஸ்நாக் ரொம்ப ரொம்ப சுலபமாக இப்போ உள்ள குட்டி பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் அல்லது அகர் அகர் பவுடர் சேர்த்துடலாம். பெரிய பெரிய கடைகளில் கேட்டாவே தருவாங்க ஜெலட்டின் அல்லது அகர் அகர். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது லேசாக கொஞ்சம் கெட்டித்தன்மையாக நல்லா ஊறி வரணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சரியாக 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு சாஸ்பேனில் 1 கப் சுகர் சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணீர் சேர்த்துட்டு மிதமான தீயிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கட்டும். லேசாக அந்த பாகு கெட்டித்தன்மையாக வர மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு குட்டி பவுலில் தண்ணீர் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் அதில் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீரோட கரைஞ்சிடாமல் இந்த மாதிரி அடியில் லேசாக தங்கி இருக்கும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான பால் மாதிரி நல்லா உருட்ட வரும். ரொம்ப ஹார்ட் ஆகிடக்கூடாது, அதே நேரம் தண்ணிலையும் கரையக்கூடாது. சாஃப்டான பால் இந்த மாதிரி வந்த பிறகு ஏற்கனவே தண்ணீர் ஊற்றி கலந்து வச்ச ஜெலட்டின் அல்லது அகர் அகர் பவுடர் மிக்ஸை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு குறைவான தீயிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு ரொம்ப குறைவான தீயில இருக்கட்டும், இல்லைனா அந்த சுகருடைய பதம் கொஞ்சம் அதிகமாயிரும். ஸோ சரியாக வராது. ரொம்ப குறைவான தீயிலேயே வச்சு கலந்து விட்டுருங்க. அந்த சுகர் கூட அந்த ஜெலட்டினும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலில் செஞ்ச மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் உள்ள பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கங்க. அதில் இப்போ எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ஈவனாக சரிசமமாக உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். எல்லோ, ரெட் அண்ட் கிரீன் கலர் நான் சேர்க்க போகிறேன். நார்மலாக ஃபாரினில் மலேசியாவிலையும் சரி நம்ம ஊர்லேயும் சரி மேக்ஸிமம் இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ அதே கலரில் நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் கலர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா பிளெயினாகவே செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக 1 அல்லது 2 ட்ராப்ஸ் மட்டும் போதும். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதோ இப்போ 3 கலருமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். இப்போ சரியாக 2 மணி நேரத்திற்கு பிறகு பார்க்குறேன், ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. இதை இப்போ டீமோல்ட் பண்ணிடலாம். அதாவது மோல்டுலேருந்து தனியாக எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கேன். அதில் நம்மளுடைய ஜெல்லி பீசஸை உள்ளே வச்சுருங்க. அதே மாதிரியே எல்லாத்தையும் டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சுகரில் சேர்த்துடலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கத்தியை லேசாக சுடு தண்ணீரில் டிப் பண்ணிவிட்டு அந்த சூடோடு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். இது ஒரு சின்ன டிப் தான். இப்போ எல்லா பக்கமும் சுகர் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கம்மி கேண்டி நம்ம ஊர் ஸ்டைலில் ஜெல்லி மிட்டாய் ரொம்ப ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. வெறும் பெட்டி கடையில் ₹1 வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் அதை நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஜெலட்டின் இல்லைனா அகர் அகர் கடற்பாசி இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மெத்தடில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இந்த கலர்ஃபுல்லான ஸ்நாக்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.